ஜூன் மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை. நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 38 42 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். மாறாக உங்களை வலக்கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்குக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலாடையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள். எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு 2 கல் தொலை செல்லுங்கள். உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள். கடன் வாங்க விரும்பியிருக்கு முகம் கோணாதீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியின் வழியாக இயேசு தம் சீடர்களுக்கு கூறுவது இதுவே: கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதுதான் பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற ஒரு இறை வார்த்தை. எவ்வாறு மக்கள் தங்கள் வாழ்வை வழி நடத்த வேண்டும் என்பது. ஆனால் இயேசு இன்று தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு 4 உதாரணங்களின் வழியாக ஒரு புதிய பாதையை அல்லது புதிய வாழ்க்கை முறையை அவர்களுக்கு காட்டுகின்றார். இந்த புதிய வாழ்க்கை பாதை முறையை எவ்வாறு இவர்கள் செயல்படுத்த வேண்டும், எவ்வாறு மற்றவர்கள் தங்களுக்கு தீமை செய்தாலும் அவர்களுக்கு அன்பை திருப்பி கொடுக்க வேண்டும் என்பதை இயேசு மிகவும் அழகாக இன்றைய மலை பிரசங்கத்தில் இந்த உயர்ந்த வாழ்க்கை முறையை தன்னுடைய சீடர்களுக்கும் நமக்கும் கற்றுத்தருகிறார். ஆகவே மற்றவர்கள் நமக்கு தீமை செய்யும் போது அவர்களுக்கு நாம் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். மிகவும் ஒரு கடினமான ஒரு செயல் இது. ஆனால் அதை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்விலே நாம் மிகவும் இயேசுவின் அதிகமான அன்பை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். ஒரு கிராமத்தில் 2 பேர் வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் ஒருவர் கோபத்தில் தனது பக்கத்து வீட்டு நபரை பற்றி தவறான வதந்திகளை பரப்பினார். பலர் அதை நம்பினர். பாதிக்கப்பட்டவர் மிகவும் வருந்தினார். ஆனால் அவர் கோபத்துடன் பதிலளிக்கவில்லை. சில மாதங்களுக்கு பிறகு வதந்தி பரப்பியவர் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டார். அவரை கவனிக்க யாரும் முன்வரவில்லை. அப்போது அவதூறுக்கு ஆளான அதே நபர் அவருக்கு தேவையான உதவிகளை செய்தார். இதை கண்டு நோயினால் வருத்தப்பட்டு இருந்த அந்த மனிதர் மனம் உடைந்து போனார். நான் உங்களை துன்புறுத்தினேன், ஆனால் நீங்கள் எனக்கு நன்மை செய்தீர்கள் என்று இவ்வாறாக சொல்லி அவரிடம் மன்னிப்பு கேட்டார். வதந்தி பரப்பிய ஒருவரை தன்னை பற்றி வதந்தி பரப்பிய அந்த நபருக்கு அவர் கஷ்டப்படும் நேரத்தில் இந்த நபர் உதவி செய்து அன்பை அவருக்கு விதைக்கின்றார். ஆம், இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசு இன்றைய நற்செய்தியின் வழியாக, இன்றைய நற்செய்தி மிக சிறிய பகுதியாக இருந்தாலும் ஒரு 4 உதாரணங்களின் வழியாக நமக்கு இரக்கத்தின் பாதையை காட்டுகின்றார். எவ்வாறு நாம் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும், எவ்வாறு நாம் மற்றவர்களுக்கு இறைவனின் இரக்கத்தை காட்ட முடியும். அதனால் முதலாவதாக, உங்களை வலக்கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். இந்த செயல் என்பது மிகவும் கடினமான செயல். இதை மறு கன்னத்தை நாம் திருப்பி காட்டுவதன் வழியாக நாம் பலவீனமானவர்கள் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. மாறாக நாம் இறைவனுடைய இரக்கத்தையும் நம்முடைய கோபத்தையும் நம்முடைய வெறுப்பையும் நாம் அடக்கி ஆவிக்குரிய அந்த வல்லமையான செயல்பாட்டை அவர்கள் முன் நாம் காண்பிக்கின்றோம். ஆகவே மறு கன்னத்தை திருப்பி காட்டுவதன் வழியாக நாம் அன்பை அங்கு விதைக்கின்றோம். இரண்டாவதாக, ஒருவர் உங்களுடைய அங்கே எடுத்துக்கொள்ள விரும்பினால் மேல் ஆடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள். நம்முடைய உரிமைகளை பற்றி கொண்டு வாழாமல்
தாராள மனப்பான்மையுடன் வாழ இறைவன் இவ்வாறு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆகவே இந்த இரண்டாவது இரக்கத்தின் பாதையாக நாம் எவ்வாறு நம்மையே முழுவதுமாக நம்முடைய அந்த அங்கி, நம்முடைய உரிமையை, நம்முடைய வாழ்க்கையின் ஒரு முக்கியத்துவத்தை காட்டினாலும் அதை ஒருவர் விரும்பினால் மேலானை எடுத்து கொடுத்து விடுங்கள் என்று இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆகவே நம்முடைய வாழ்வையே முழுவதுமாக அவருக்கு நாம் கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக மிகவும் அருமையான செயலை இறைவன் நமக்கு செய்ய அழைப்பு விடுக்கின்றார். ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு 2 கல் தொலை செல்லுங்கள். இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த காலத்தில் ஒருவர் அந்த மக்களுக்கு உதவி செய்ய விரும்பினால் அவருக்கு 1 மைல் கல் வழி அவர் உதவி செய்யலாம். ஆனால் ஒருவர் 1 மைல் கல் உங்களை கூப்பிட்டால் 2 மைல் செல்லுங்கள் என்று இறைவன் அவருக்கு அழைப்பு விடுக்கின்றார். இதுதான் இரக்கத்தின் பாதையின் ஒரு 3வது பகுதி. இதன் வழியாக நாம் மற்றவருக்கு இரக்கத்தை காட்டுகின்றோம். கடைசியாக, கேட்கிறவருக்கு கொடுங்கள், கடன் வாங்க விரும்புவோருக்கு முகம் கோணாதீர்கள். இறைவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களும் நாம் பகிர்ந்து கொள்ள இது ஒரு அருமையான இரக்கத்தின் பாதையாக இறைவன் நமக்கு வைக்கின்றார். ஆகவே பல இடங்களில் நாம் இறை வசனங்களை படிக்கின்றோம். விவிலியத்தில் ரோமையருக்கு எழுதிய அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தீமைக்கு தீமையால் பதில் செய்யாதிருங்கள். தீமைக்கு தீமையால் பதில் செய்யாதிருங்கள். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12ஆம் வசனம் 21ஆம் வசனத்தில், தீமையினால் வெல்லப்படாமல் நன்மையினாலே தீமையை வெல்லுங்கள். ஒருவருக்கு நன்மை செய்வதனால் நாம் அந்த தீமையை வென்றெடுக்க வேண்டும். Through goodness we destroy the evil. தீமைக்கு தீமையும் செய்யாமல் இறைவனுடைய ஆசீர்வாதத்தை அதிகமாக நாம் மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ வேண்டும். ஆகவே இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இன்று நம்முடைய வாழ்க்கை பாடமாக இந்த நற்செய்தி வழியாக இயேசு நமக்கு சொல்வது, யாராவது நம்மை புண்படுத்தும் போது உடனடியாக பதிலடி கொடுக்காமல் அவருக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். மன்னிப்பதற்கு கடினமாக இருந்தாலும் கிறிஸ்துவின் இரக்கத்தை நாம் நினைவு கூறும். இயேசு சிலுவையில் இருக்கும் பொழுதே நமக்காக மன்றாடி ஜெபித்தார், நமக்கு மன்னிப்பை பெற்று தந்தார். ஆகவே நாமும் மன்னிப்பின் மக்களாக, இரக்கத்தின் மக்களாக, அன்பின் மக்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். நம்மை தவறாக நடத்துபவர்களுக்கு நன்மை செய்ய முயற்சிப்போம். தாராள மனத்துடன் பிறரின் தேவைகளை சந்திக்க நாம் முன்வர இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். ஆகவே இந்த நற்செய்தியின் வழியாக இறைவன் கொடுத்த இந்த அருமையான அழைப்பை, இரக்கத்தின் பாதையில் நாம் வாழ இறைவன் அருள் வேண்டி ஜெபிப்போம். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, எங்களை துன்புறுத்தவர்களை மன்னிக்கவும், தீமைக்கு நன்மையால் பதில் கொடுக்கவும் எங்களுக்கு அருள் தர வேண்டி உம்மிடம் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இன்று நீர் கற்றுக் கொடுத்த இந்த 4 இரக்கத்தின் பாதைகளில் வழியாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் அன்பின் சாட்சிகளாக, மன்னிப்பின் மக்களாக, உமது மற்றவர்கள் எங்களுக்கு எப்படிப்பட்ட தீமைகளை செய்தாலும் நாங்கள் அவர்களுக்கு நன்மையினால், அன்பினால், இரக்கத்தினால் பதில் கொடுத்து உமது ஆட்சியை இந்த உலகத்தில் கொண்டு வர எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடி ஜெபிக்கின்றோம். ஆமேன்.